துலாம் ராசி அப்படின்னாவே சிலர் பாவப்பட்ட ராசி அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்க அவங்களோட வாழ்க்கையில் அவங்களுக்காக வாழ்ந்ததை விட மற்றவங்களுக்காக வாழ்ந்தது தான் ரொம்ப அதிகம். குடும்பமாக இருக்குது அப்படின்னா, திருமணமாகாதவர்களாக இருக்குது அப்படின்னா, தாய் தந்தையருக்காகவும் கூட பிறந்தவங்களுக்காகவும் ரொம்பவே இவங்க வந்து செலவு பண்ணியிருப்பாங்க. அவங்களோட நேரத்தையாக இருக்கட்டும், பணத்தையாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும். அதே போல் திருமணமானவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட லைஃபுக்காகவே ஃபுல்லாக பார்க்காம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலிக்காகவே பார்ப்பாங்க. ஸோ துலாம் ராசியில் பொறுத்த வரைக்கும் இன்றைய காலத்தில் உங்களுடைய ஒரு முக்கியமான பணத்தால் தான் உங்களோட ஃபேமிலி ஓடிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். மறைமுக தூண் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் ஒரு மறைமுக தூண், முதுகெலும்பு மாதிரி அந்த குடும்பத்துக்கே. குலதெய்வத்தோடு டேரெக்டாக பேசக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராசி அப்படின்னா துலாம் ராசி தான். இன்றைக்கி உங்கள் கையில் வந்து பணம் இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் நீங்கள் தான் மறைமுக தூண். வருங்காலத்தில் உங்கள் கையில் வந்து அதிகமாக பணம் வரப்போகுது. அதே போல் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் துன்பங்கள்லேயே வாழ்ந்தவங்க, என்னைக்கிடா இன்பம் கிடைக்கும் அப்படின்னு ஏங்கி தவிச்சவங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு ஒற்றுமை ஒன்று இருக்குதுங்க. குலதெய்வத்தின் மூலமாக பண்பு நலன்கள் கிடைக்குது, குலதெய்வத்தின் மூலமாக பல நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு இருந்தாலும் குலதெய்வத்துக்கிட்டேயே சண்டை போட்டு பல விஷயங்களை வாங்கி கடவுளாக கொடுக்கக்கூடிய ஒரு ராசி துலாம் ராசி. துலாம் ராசியில் பாய்ச்சிட்டிங்க அப்படின்னா எங்கள் ஃபேமிலியில் பெரிய இது இருக்காது. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை ராசி, துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு தாய் ராசி. அது என்ன சார் குழந்தை தாய் அப்படிங்கிறீங்க? குழந்தைக்கும் விவரம் தெரியாது, தாய்க்கும் அவ்வளோ விவரம் தெரியாது, பாசம் வைக்கிறது மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு ராசி. பல பேருக்கு நன்மைகளை செய்து துரோகங்களை அனுபவித்த ராசி. பல துரோகங்களுக்கு இவங்க தான் பேஸ்மெண்ட்டாக இருப்பாங்க. தெரிஞ்சும் போய் நல்லது செய்வாங்க. அவன் துரோகம் தான் பண்ணுறான், ஏமாத்துறான்னு தெரிஞ்சு போய் நல்லது செய்யக்கூடிய ஒரு ராசி. கோவப்படுவாங்க, மூக்கு மேலே கோவம் இந்த ராசிக்காரர்களுக்கு. இந்த ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது? துலாம் ராசிக்காரருடைய அடிப்படை பண்புகள் அப்படின்னே இருக்குது. துலாம் ராசி அப்படிங்கிறது சுக்கிரன் ஆட்சி செய்யக்கூடிய ராசி அப்படிம்பாங்க. சுக்கிரன்னா யார்? லக்ஸூரிக்கு பேர் போனவர். இந்த சுக்கிரன் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லக்ஸூரியஸாக இருக்கும்னு நினைப்பாங்க. உங்கள்கிட்ட பணம் இல்லை, ஏதாவது பெரிய வண்டி வாகனங்கள் நகையெல்லாம் இல்லை அப்படின்னாலும் ஒரு பேக்ரவுண்ட் சோர்ஸ் உங்களுக்கு உருவாகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப இறங்கி வேலை செய்கிறதுக்கு விரும்பாத ஒரு நபர். ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் விரும்ப மாட்டீங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து அதில் பணம் பல கோடி ரூபா வருது அப்படின்னால விரும்ப மாட்டீங்க. பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பீங்க. சமநிலையில் இருப்பீங்க. அழகு, அன்பு, அப்புறம் உறவுகள் இவற்றெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சமநிலை வந்து பிரதிபலிக்கும். ஒரு அற்புதமான ஒரு ஆளாக ஊரால் மதிக்கப்படக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஆன்மீகத்தில் ரொம்ப மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் வந்திருப்பீங்க. முக்கிய பண்புகள் அப்படின்னு பார்க்கும்போது சமநிலை விரும்பக்கூடியவர்கள். பெரிய பணக்காரனாக இருக்கணும்னு ஆசை இல்லை, ரொம்ப ஏழையாக இருக்கணும்னு ஆசை இல்லை, சமமாக இருந்தால் ஓகே தான். ஒரு நீட்டான லைஃபு, கடன் இல்லாத வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, உடல் ஆரோக்கியத்தோட வாழ்க்கை, நீண்ட ஆயுளோட வாழ்க்கை, இதுதான் நமக்கு தேவை அப்படின்னு வாழக்கூடிய நபர்கள். உறவுகளை மதிப்பவர்கள். ரொம்ப உறவுகள் மேலே அதிகமான அன்பு வைக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னா இந்த துலாம் ராசி தான். கலை மற்றும் அழகை நேசிக்கிறவங்க, கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அழகை நேசிக்கக்கூடிய நபர்களில் இந்த துலாம் ராசிக்காரர்கள் மேன்மையான ஆளாக இருப்பாங்க. சமரச பண்பான, அதாவது ஏதாவது ஒரு 4 பேர் வேறு மாதிரி ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சமரச மனப்பான்மையோடு இருப்பீங்க. நீங்கள் உங்களோட ட்ரீட்டே வேறு மாதிரி இருக்கும். எல்லோருக்கும் உணவளிக்கணும், எல்லோரும் வயிறார இருக்கணும், இந்த மாதிரி மற்றவர்களுக்காகவே எண்ணக்கூடிய ஒரு நபர். இந்த மாதிரி நபர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக ரீதியாகவோ இல்லை சாமியார் பாரியோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய நபர்கள்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய பண்பு நலங்கள் இருக்கும். அதே மாதிரி தீர்மானம் எடுக்க சில நேரம் எடுத்துக்குவீங்க. ஒரு விஷயம் எடுக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி நம்ம ஆராயணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நீங்கள் ஆராயிறீங்களோ இல்லையோ மைண்டை போட்டு தேவையெல்லாம் குழம்பக்கூடிய நபர்களில் நீங்கள் ஒருத்தர். ஸோ அதனால் கொஞ்சம் நிதானமாக பண்ணிக்க போனால் ரொம்பவே நல்லது. சவால்கள் அப்படின்னா முடிவு எடுக்க தாமதமாகறதுனால நிறையா விஷயத்தில் நீங்கள் வந்து மாட்டிக்குவீங்க. இது பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்னு ஒரு குழப்பத்திலேயே நீங்கள் வந்து பண்ணுவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. எல்லாரையும் மகிழ்விக்க முயற்சி செய்வீங்க. எல்லாத்தையும் மகிழ்விக்கணும்னா எப்படி முடியும்? ஸோ ஒருத்தர்கிட்டே பகையாக இருந்தால் தானே ஒருத்தர்கிட்ட மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதனால் அதெல்லாம் வந்து மைண்டில் போட்டுக்காமல் அடுத்த ஸ்டெப் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது உண்டு. சில நேரங்களில் தன்னம்பிக்கை குறைவு, கொஞ்சம் உங்கள் மேலேயே நீங்கள் வந்து கொஞ்சம் டவுட் போடுவீங்க சில நேரத்தில். அடுத்தது என்ன பண்ணுவோம், அடுத்து அந்த பையன் என்ன பண்ணுவான், அடுத்து அந்த பொண்ணு என்ன பண்ணுவான், அந்த மாதிரி ரொம்ப பயந்துட்டு பண்ணுவீங்க. அதெல்லாம் பயமே தேவையில்லை. அதுக்கு அடுத்த லைஃப்பை நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சலோடு இருக்கணும். அதே போல் தமிழ் புத்தாண்டு 2026 நிறைய பேர் இந்த துலாம் ராசி எப்படி இருக்குன்னு நிறைய கேட்குறீங்க. இந்த ராசிக்கு சித்திரை முதல் ஆரம்பத்திலேருந்து மாற்றத்தினுடைய தொடக்கம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தினுடைய தொடக்கம். முக்கிய பலன்களை மட்டும் நான் முக்கியமாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சொல்லிடுறேன். கடந்த வருடம் சிரமங்களுக்கு முடிவு காணக்கூடிய காலமாக இந்த காலம் வந்து அமையுது. என்னென்ன சிரமப்பட்டீங்க? 1 2 எத்தனை? குழந்தைகள்கிட்ட, கணவன்கிட்ட, ஒய்ஃபுக்கிட்ட, ஃபேமிலிக்கிட்ட, உடல் ரீதியாக, மன ரீதியாக, பண ரீதியாக, இந்த மாதிரி எத்தனை கஷ்டங்கள் பட்டீங்க? அதுக்கெல்லாம் அந்த சிரமங்களுக்கெல்லாம் முடிவு காணக்கூடிய ஒரு காலம். புதிய வாய்ப்புகள் திறக்கும். இந்த வழியாக போனால் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது, இந்த வழியாக ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையுது. உறவுகளில் தெளிவு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது. உறவுகளில் தெளிவு,
இவன்கிட்ட இப்படி தான் இருக்கணும், இவன் இப்படி தான் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. மன அமைதி அதிகரிக்கும். உங்களை நீங்களே ரெகனைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. கொஞ்சம் அமைதியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் மன அமைதியாக அப்படியே நீங்கள் வந்து யோசிச்சு எல்லாத்தையும் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு அமைதி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது. கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, யாரையும் நம்புறதுக்கு முன்னாடி சிந்திங்க. கொஞ்சமாவது யோசிங்க, இவனை நம்பலாமா நம்ப வேண்டாமா. ஏற்கனவே பல பேர் நம்பி தான் நீங்கள் தேவையில்லாம மாட்டினீங்க. ஸோ அதை யோசிச்சுக்கோங்க. செலவுகளில் கட்டுப்பாடு வேணும். நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றது இதெல்லாம் சாதாரணம் தானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. அது கூட உங்களுக்கு வந்து ஒரு செலவாக வருங்காலத்தில் தோண ஆரம்பிக்கும். சரி, இதெல்லாம் கொஞ்சம் இப்போயே கொஞ்சம் சரி பண்ணால் பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கண்டிப்பாக வேணும். இந்த டைம் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் அப்படிங்கிறத மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுவாங்க. அதே போல் இந்த மே மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மே மாதத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய 12 நாட்கள்னு வச்சுக்கலாம், இல்லை மே மாதம்னு கூட வச்சுக்கலாம். துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். மனநிலை வாழ்க்கை மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். உங்களுடைய மனநிலை எப்படி இருக்க போது, அதில் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நான் தெளிவாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன். இந்த மாதம் உங்களுக்கு சிந்தனை தெளிவு அதிகரிக்கும். ஒரு யோசிக்கிறது மூலமாக ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரு தெளிவின் மூலமாக அது வந்து இதான் வே அப்படிங்கிற அந்த பாதையை வந்து கண்டுபிடிப்பீங்க. பழைய குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பழைய குழப்பங்கள்னால் என்னென்ன? ஒரு அமைதியான மனநிலை, அதில் ஒரு பழைய குழப்பங்கள்லாம் இருக்குது. அந்த குழப்பத்தில் என்னெல்லாம் இருந்தது, ஏன் அந்த குழப்பம் வந்தது அப்படின்னு அதுக்கான பாத்வேயை கண்டுபிடிச்சி அதை வந்து கிளியர் பண்ணிடுவீங்க. வாழ்க்கையில் புதிய திசை கிடைக்கும். அதான் பழைய குழப்பங்களை கிளியர் பண்ணாவே அப்புறம் தப்பான பாதையில் போயிருக்கும், இப்போ கரெக்டான பாதையில் போகணும் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிடுவீங்க. அதே போல் இந்த மாதம் நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர். நீங்கள் உங்களையே ரெகக்னைஸ் பண்ணுவீங்க, நீங்கள் உங்களையே ஃபைன் பண்ணுவீங்க. நீங்கள் யார் அப்படிங்கிறது நீங்கள் தான் இந்த டைமில் கற்றுக்குவீங்க. தொழில், வேலை, இந்த மாதிரி விஷயத்தில் வேலை மாற்றம்னு நினைப்பவர்களுக்கு நல்ல நேரம். வேலை மாற்றத்தை பற்றி நினைக்கிறவங்களுக்கு நல்ல நேரமாக இந்த நேரம் வந்து அமையுது. மேலதிகாரிகள்கிட்ட கவனம் உங்கள் மீது தீர்க்கும். மேலதிகாரிகிட்ட நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு கவனம் ஈர்ப்பு உண்டாகிற அளவுக்கு உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும். இருந்தாலும் அது ஓரளவுக்கு நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதாவது ஒரு ஸ்கூலில் டீச்சர் பாடம் நடத்திட்டுருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கீழே உட்காந்துட்டுருக்காங்க. என்ன தான் நல்லா படிக்கிற பையனாகவே இருந்தாலும் டீச்சர் உங்களையே பார்த்தா உங்களுக்கு ஒரு பயம் வரும்ல. நீங்கள் என்ன தான் ஃபஸ்ட் ரேங்கே எடுங்க, டீச்சர் வந்து உங்களையே பார்த்துட்டுருக்காங்க. இல்லை பரீட்சை எழுதிட்டு இருக்கிறீங்க, ஹாலில் எல்லோரும் இருக்காங்க. ஹாலில் எல்லோரும் பக்கத்தில் டீச்சர் உட்காராமல் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துருந்தால் எப்போ இருக்கும்? இருக்கிற விஷயம் கூட மறக்கிற மாதிரி தோணும்ல. அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அந்த புதிய பொறுப்புகள் வந்து கொஞ்சம் கவனித்து செயல்படுங்க. உங்களோட லெவலுக்கு மேலே அந்த வாய்ப்புகள் வந்து அமையும். நீங்கள் இவ்வளோ தான் நினச்சிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுக்கும் இவ்வளோ பெரிய விஷயம்லாம் தெரியுமா அப்படின்னு உங்களையே வந்து ஒரு பெருமையாக நினைக்கக்கூடிய ஒரு தருணமான ஒரு விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் உங்களை நீங்களே பெருமையாக நினச்சி அந்த வேலையை கரெக்டாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட்டை கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் இதை விட நல்ல நல்ல நன்மைகள் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி எதில் கவனமாக இருக்கணும், அலட்சியம் செய்யாதீங்க. நான் தான் முன்னாடி சொன்னேன்ல, உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏளனமாக நினச்சி விட்றாதீங்க. சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கூட பெருசாக நினச்சி நீங்கள் அதில் வேலை செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப 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 நல்லது. நிறைய பேர் அதுதான் பண்ணுறாங்க. அதுவும் துலாம் ராசிக்காரெல்லாம் ரொம்ப அலட்சியவாதிகள். பார்த்துக்கலாம், என்ன பண்ணிடுது, படிச்சிக்கலாம், என்ன பண்ணிடுது, வேலை பார்த்துக்கலாம், என்ன பண்ணிடுது, நாளை காலையில் பேசிடலாம், நாளை காலையில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதையும் விடாதீங்க. ஒரு லேண்டு பார்த்துருப்பீங்க, வீடு பார்த்துருப்பீங்க, காடு பார்த்துருப்பீங்க, நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு போய்ங்க, அதுக்குள்ளே வேறு ஒரு ஆள் போய் அட்வான்ஸ் போட்டு வைப்பான். ஸோ நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அதை வேறு ஒருத்தன் வந்து ட்ராக் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா நிறைய பேர் துலாம் ராசிக்காரர்கள் அலட்சியவாதிகள் தான் அதிகம். நாளைக்கு பார்த்துக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பார்த்துருங்க, இது வரைக்கும் நீங்கள் அலட்சியமாக இருந்து கைவிட்ட விஷயங்கள் என்னென்ன? லேண்டோ, வீடோ. ஒரு பொண்ணு விட்டு நீங்கள் போய் பேசலாம்னு நினைக்கிறதுக்குள்ள அவன் போய் கல்யாணமாகி குழந்தைய பிறந்துருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் துலாம் ராசிக்கு நிறைய நடந்திருக்கு. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நபர்கள் தான் நிறைய பேர். அதான் சொல்கிறேன், ஏமாந்த ராசி அப்படின்னு சொல்லுவாங்க துலாம் ராசியை. நிறைய பேர் கொடுத்துட்டு அப்புறம் பேசிக்கலாம், அவன் திட்டினானா அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த மாதிரி விட்டு அது தேவையில்லாமல் நீங்கள் வந்து நிறையா விட்டுருப்பீங்க. அதே போல் பேச்சில் கவனம் தேவை. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ நல்ல ஆளுங்க, ரொம்ப அற்புதமான மணி மாதிரி ஆளுங்க. ஒன்றும் அப்படியே மணிமணியாக பேசுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் கோவம்னு வந்துருச்சு அப்படின்னா இவங்களோட வார்த்தைகள் ரொம்ப கடுமையாக இருக்கும். எவ்வளோ இவங்க செஞ்சுருந்தாலும் அந்த வார்த்தைகள் பேசும்போது எங்களுக்கு என்னடா இவன் இப்படி செஞ்சுட்டு இப்படி பேசுகிறானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வயிறு ஃபுல்லாக சாப்பாடு போடுறீங்க, நீங்கள் பேசும்போது அசிங்கமாக திட்டி அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு சாப்பிட்டது தெரியுமா இல்லை நீங்கள் திட்டினது தெரியுமா? ஸோ அந்த வார்த்தையில் கவனம் தேவை. அதே மாதிரி நீங்கள் வந்து ஷார்ட் ஃபார்மில் பேசி முடிக்கிறீங்க. அது ஒரு குறுக்கு வார்த்தைன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரே வார்த்தையில் அவர் பேசி லாக் பண்ணுறாங்க. அந்த வார்த்தையை சுருக்குன்னு ஒரு வார்த்தை பேசிட்டாம்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சுருக்குன்னு பேசக்கூடிய நபர். அதனால் தயவுசெய்து பேச்சில் மட்டும் கவனமாக இருங்க. உங்களுடைய பேச்சு மற்றவர்களுக்கு வலிக்கும் அப்படிங்கிறத மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வயதுக்கு கீழே இருக்கிறவங்ககிட்டே பேசி எங்களை டென்ஷன் பண்ணிடுவீங்க, வயதுக்கு மேலே இருக்கிறவங்ககிட்டே பேசி டென்ஷன் பண்ணிடுவீங்க. மோஸ்ட்லி துலாம் ராசிக்காரர்கள் வயதுக்கு மேலே இருக்கிறவங்ககிட்ட பேசி சாபத்தை வாங்கவே கூடாது, நன்மைகளை மட்டும் தான் வாங்கணும். ஸோ அதில் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். நல்ல வார்த்தைகளை பேசி நன்மையை நிறையா வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அதிகம், உங்களுடைய நன்மை செய்யக்கூடிய ஆற்றல் அதிகம், நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகளும் அதிகம். பேச்சினால் அதை வந்து கெடுத்துக்கூடாது அப்படிங்கிறத மைண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பண வரவு வந்து இப்போ இந்த டைம் எப்படி இருக்குது அப்படின்னா, பண வரவு இருக்கும், ஆனால் சேமிப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஓரளவு சம்பளம் வருது, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் சேமிப்பு ரொம்ப முக்கியம். தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏர்ன் வெல் பட் ஸ்பெண்ட் வைஸ்லி. அதாவது நல்லா வருமானம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செலவு பண்ணிகிட்டே இருக்கீங்க. 10,000 வரும்போது நீங்கள் 8,000 செலவு பண்ணிகிட்டு இருந்தீங்க. 20,000 வரும்போது நீங்கள் 18,000 செலவு பண்ணுறீங்க. 30,000 வரும்போதும் 28,000 செலவு பண்ணுறீங்க. ஏன் நீங்கள் கையில் வெறும் 2,000 மட்டும் கையில் சேவிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கிறீங்க? சேமிப்பு அதிகப்படுத்துங்க, செலவுகளை குறைங்க. அதுதான் மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், துலாம் ராசிக்காரர்கிட்ட ஈஸியாக காசு வாங்கிடலாம், ஆனால் துலாம் ராசிக்காரர் சம்பாதிக்கிறது ரொம்ப கடினம். துலாம் ராசிக்காரர்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் காசு கையில் நிற்கிறதில்ல, ஏன்னா இவன் எல்லாத்துக்கும் கொடுத்து பழகிறான். ஸோ அதனால் காசை சேமித்து பழகுங்க, அது ரொம்ப வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது மேலே ஞாபகம் வச்சுக்கோங்க. காதல் உறவில் முன்னேற்றம், காதல் திருமணம் இது எப்படி இருக்கும்போது அப்படின்னா, காதல் உறவில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்போது, திருமணத்திற்கு நல்ல காலமாக இந்த காலம் அமையும் போது சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், பேசி தீர்க்க வேண்டியது தான். ஆனால் அது தேவையில்லாமல் நீங்கள் வந்து ஊதி பெருசாக்கிறாதீங்க, வேறு ஒரு ஆளை விட்டு பேச வச்சிடாதீங்க. தயவுசெய்து நீங்களாக ட்ரை பண்ணுங்கள். இந்த குடும்ப விஷயங்களில் பார்த்திங்கன்னா, குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் அமையுது. பழைய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. பெரியவங்ககிட்ட ஆதரவு கிடைக்கும். உட்காந்து பேசணும், வார்த்தைகளை விடக்கூடாது. இந்த குடும்ப விஷயத்தில் துலாம் ராசியில் இது கவனமாக வச்சுக்கணும். ஆரோக்கியமான விஷயங்கள் அப்படின்னா, மன அழுத்தம் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் அமையுது. உங்களை பற்றி நீங்கள் ரெகனைஸ் பண்ணிக்குவீங்க, இதுதான் அப்படிங்கிற மாதிரி மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்குவீங்க. பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ண போகிறீங்க. அதனால் மன அழுத்தங்கள் வந்து ரொம்ப குறைய போகுது. நல்லா தூங்கி எந்திரிக்கணும். தூக்கமின்மை வந்து இருக்கலாம் உங்களுக்கு, கண்டிப்பாக இந்த டைம் வந்து கொஞ்சம் தூக்கமின்மை இருக்கும், ஆனால் நல்லா தூங்கி எந்திரிக்கணும். அதை நீங்கள் கொஞ்சம் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு தீர்வு அப்படின்னா யோகா, தியானம் இதுதான் உங்களுக்கு வந்து உதவும். ஆனால் துலாம் ராசிக்காரனால யோகாலாம் இருக்க முடியாது, யோகா தியானம்லாம் பண்ண மாட்டீங்க. அந்தளவுக்கு வந்து நீங்கள் ஒரு அமைதியான பர்சனும் கிடையாது. ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷமாவது கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டதையும் யோசிக்காமல் அமைதியாக தூங்கி எந்திரிங்க. நல்லா தூக்கமின்மை இல்லாமல் நல்லா உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. உடலில் நல்ல உணவுகள் எடுத்துக்கோங்க. எப்பவுமே நல்ல உணவுகளுக்கு தான் வந்து மெயினாக பார்ப்பீங்க. ஸோ நல்ல உணவுகள் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. அதே போல் ஆரோக்கியத்திற்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 நல்லதுங்க. ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்மளோட மைண்டு வைஸில் ரொம்ப டீப்பாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது ஆரோக்கியம் அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு ஆதரவு தரக்கூடிய விஷயமா இருக்கணும். ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம மைண்டை ஃபஸ்ட்டு சரி பண்ணணும். செலவுகளை குறைச்சி கடையில் வாங்கி சாப்பிட்றதெல்லாம் குறைக்கணும். அதே மாதிரி டைமுக்கு சாப்பிடணும். ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னாவே உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறத மைண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமாக துலாம் ராசிகளோட பண்புகள் டீப்பாக அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சிம்பிளாக ஒரு 4-5 விஷயத்தில் சொல்லிடலாம். உங்களுக்கு வந்து சமரசத்திறன் அதிகம். உங்களோட ஸ்ட்ரென்த்தே, உங்களோட பலமே என்ன தெரியுமா, சமரசத்திறன் அதிகம். ஈஸியாக வந்து எல்லாத்தையும் ஈக்குவலாக பார்த்து அதை வந்து சரிப்பட்டு போயிருங்க. பியூட்டி சென்ஸ், சில விஷயத்தை பார்க்கும்போது இது அழகாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆற்றல் உங்களுக்குள்ளே உருவாகிடும். ரிலேஷன்ஷிப் இன்டெலிஜென்ஸ், யார்கிட்ட பழகணும் யார்கிட்ட பழகக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க. உங்களோட வீக்னஸ் என்ன தெரியுமா, ஓவர் திங்கிங். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதனால் மற்றவங்கிட்ட சொல்லி அவங்களையும் குழப்பி விட்ருவீங்க. அதே மாதிரி டெசிஷன், நீங்கள் எடுக்கக்கூடிய டெசிஷன் சரியா தப்பா அப்படின்னு உங்கள் கூட யாராவது ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கணும். பின்னாடி வந்து கடிவாளம் மாதிரி உங்களை குதிரை மாதிரி போட்டு நீ இது தான் ஒன்று, இந்த பக்கம் போ அப்படிங்கிற மாதிரி உங்களோட டெசிஷனை கரெக்டாக எடுத்தே ஆகணும். எமோஷ்னலாக டிபெண்டன்சியாக இருப்பீங்க. உங்களுடைய வார்த்தைகளை உங்களுக்கு கட்டுப்படுத்த முடியாமல் தேவையில்லாமல் பேசுகிறது, தேவையில்லாத இடத்துல தேவையில்லாமல் ரியாக்ட் பண்ணிடுறது, இதெல்லாம் வந்து உங்களால் சரியாக இது பண்ண முடியாது. அதேமாதிரி லைஃப் லெசன் அப்படின்னு பார்க்கும்போது பேலன்ஸ் பிட்வீன் ஹார்ட் அண்ட் லாஜிக். உங்களுக்கு லைஃப் லெசன்னா நல்லா பிடிச்சிவாங்க. இதயத்துக்கும் உங்களோட லாஜிக்கான விஷயத்துக்கும் கொஞ்சம் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் லாஜிக்லாம் பார்க்கவே மாட்டீங்க, மனசுக்கு என்ன தோணுதோ அதான் பண்ணுறீங்க. அது ஓகே தான், இருந்தாலும் அதில் கொஞ்சமாக லாஜிக்காக இருக்கணும் அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த 12 நாட்கள் உங்களோட லைஃப்பில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 1 to 3 நாள், இன்னையிலேருந்து 3 நாளைக்குள்ளே நல்ல தொடக்கம். புதிய தகவல்கள் வந்து உங்களை தேடி வரும். புதிய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அதை மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த 4வது to 6வது நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா சிறிய சண்டைகள் வந்து உங்களோட வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேலை ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகரிக்கும். சண்டைகள் இருக்குது அப்படின்னாவே வேலை ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு ஒரு மாதிரி மைண்டுக்குள்ளே வந்து ஒரு குடையிற மாதிரி ஒரு விஷயங்கள் ஏற்படும். அதே மாதிரி 7 to 9வது நாளில் பண வரவுகளும் கொஞ்சம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல செய்திகளும் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னையிலேருந்து 7 to 9வது நாள் கணக்கு வச்சுக்கோங்க. அதே போல் 10 to 12வது நாள் மன அமைதியும் குடும்ப நேரமும் அதிகரிக்கக்கூடிய நேரம்.
மன அமைதி, இதெல்லாம் கிளியர் ஆகி மன அமைதி கொஞ்சம் அமைதியாக இருக்கும். அப்படியே குடும்ப நேரம் வந்து கொஞ்சம் அதிகமாகும். குடும்பத்தோடு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற காலகட்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை. அதே போல் இதுக்கெல்லாம் ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமையில் தீபம் ஏற்றுங்க. எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, அம்மன் கோவிலாக தான் இன்னும் சிறப்பு. வெள்ளிக்கிழமையில் நெய் விளக்கு தீபம் ஏற்றி அந்த இடத்துல வந்து வழிபட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெள்ளை பூஜை பொருட்களை பயன்படுத்துங்க. ஒரு மல்லிகை, இந்த மாதிரி பூக்கள் வந்து வெள்ளை பூஜை பொருட்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பொருட்களை வச்சு பயன்படுத்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஏழைகளுக்கு உணவு வழங்குங்க. ஒரு கோயிலில் யாராவது இருக்காங்க, சாப்பிடாமல் இருக்காங்க அப்படிங்கிறவங்களாம், உங்களால் பெரிய நீங்கள் ஒன்றும் 100 பேருக்கு வழங்கணும், 50 பேர் வாங்கணும், 10 பேர் வாங்கணும் இல்லை. ஒரு சின்ன குண்டாவில் எடுத்துகிட்டு போங்க, ஒரு டீப்பில் எடுத்துகிட்டு போங்க. ஒரு 5 பேர் மட்டும் அதை சாப்பிட்லாங்கிற மாதிரி இருக்கும் சாப்பாடு. அது ஒரு சின்ன கப்புலாம் இருக்குல்ல, அந்த இலை கப்புலாம் இருக்குல்ல, சின்ன கப்பு மாதிரி, அந்த யூஸ் அண்ட் த்ரோ கப்பு மாதிரி இருக்கும். அந்த கப்பில் ஒரு 10 பேருக்கு ஆகிற மாதிரி புளிசோறு, தயிர் சோறு, லெமன் சோறு, இல்லை எலுமிச்சை சோறு, ஏதோ ஒன்று அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொடுங்க. மனதார சாப்பிட்டு மனதார வாழ்த்துவாங்க. இந்த விஷயம் உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் சோறு போடுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. நிறையா பேர் தெரியாத ஒரு விஷயம், துலாம் ராசிக்காரர்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் என்னைக்காக இருந்தாலும் இந்த மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிங்க பாருங்கள். ஒரு டைம் சோறு போட்டு அதன் மூலமாக நீங்கள் ஒரு 4 பேருக்கு நல்ல வார்த்தையை வாங்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும். மே மாதம் வளர்ச்சி ப்ளஸ் சோதனை 2 இருக்கக்கூடிய ஒரு மாதம். உறவுகள் முக்கியம், அதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும், அதிக மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னா புதிய ஆரம்பம் தான். வாழ்க்கையில் திருப்பம் ஏற்பட போது, அந்த திருப்பம் உங்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக அமைய போது, அந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேர் கேட்டுருந்த ஒரு விஷயம், சார் ஜோதிட ரீதியான விஷயங்கள் சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்னு, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு விஐபி ஜோதிடர் நம்பர் தான். அப்பாயின்மெண்ட் பேசிஸில் தான் உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லுவாங்க. விவிஐபி ஜோதிடர் இருக்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து ஃபீஸஸும் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே நாங்கள் வந்து முன்னாடியே மென்ஷன் பண்ணி சொல்லிடுறோம். பிரபல ஜோதிடர், நிறைய ஆக்டர்ஸ் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர், விஐபிகளுக்கு ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். ஸோ அதனால் வேணுங்கிறவங்க மட்டும் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் மூலமாக பேசிக்கலாம். வெளிநாட்டு நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வந்து அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தொழில் ரீதியாகவும், கல்வி ரீதியாகவும், திருமண ரீதியாகவும் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்டு சால்வ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு ஒரிஜினல் கருங்காலி மாலை வேணும் அப்படின்னு கேட்டீங்க. லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குது. 1500 ரூபாயிலிருந்து மட்டும்தான் நம்மகிட்ட கருங்காலி இருக்குது. நிறைய பேருக்கு 100 ரூபாயில் கிடைக்குது, 500 ரூபாயில் கிடைக்குது, 1000 ரூபாயில் கிடைக்குது. நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்குது. இது மறுபடியும் இதாச்சு அப்படின்னா, தீர்ந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஆர்டர் கொடுத்து செஞ்சு தான் நாங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கு வேணுங்கிறீங்க கீழே கூடிய நம்பர் கால் பண்ணுங்கள். கீழே கருங்காலி அப்படின்னா நம்பர் கொடுத்து அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே. வேறு ஏதாவது கருத்து இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.